ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், உங்கள் ராசி சின்னமே தராசாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நடுநிலை தவறாத நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம்? சித்திரை மாதம் தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக வருது. சித்திரை மாதத்தில் பல முக்கிய சிறப்பு வாய்ந்த நாட்கள் வருது. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெறலாம்? பூஜைகள் செய்வதால் செல்வ வளத்தை பெருக்க முடியும். மகாலட்சுமியின் அருளை பெற இந்த சித்திரையில் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை மனமாற வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியுங்க. அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் மறக்காமல் 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் கவசத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால சிறப்பான உயர்வு கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னாலும் இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி. இந்த ஒரு மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த மந்திரத்தை 3 முறை பதிவிட செய்யுங்க. அப்போ உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இப்போ சுய ஜாதக கணிப்பு இப்போ முதல் சித்திரை மாதம் பிறந்துருச்சு இல்லையா? இந்த வருஷ பிறப்பில் உங்கள் ஜாதக கணிப்புமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தில் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல் உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் செயல்படுத்த முடியும். அந்த ஒரு விஷயம் நீங்கள் சிறப்பாக பெறணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக அமைப்பில் எப்படி கிரக நிலை இருக்குது, என்ன விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது, எந்த விஷயத்தில் நன்மை வரும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயத்தையும் பார்க்கலாம். துலாம் ராசி, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி. சமநிலை, நியாயம், இதுக்கப்புறம் கலைகளில் ஆர்வம் இருக்கும். அழகு உணர்வு அதிகமாக இருக்கும். உங்கள் தோற்றமே பாருங்கள், ஒரு வசீகரமான தோற்றமாக இருக்கும். உங்களோட பேச்சு எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். ஏழை பணக்காரன் சின்னவன் பெரியவன் இந்த வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் பழகுவீங்க. இனிமையாக பழகக்கூடிய குணமோ சமரச போக்கும் உடையவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் சவால்களை கூட எளிதில் கையாளுவீங்க. கலைத்துறை, வியாபாரம், அதுக்கப்புறம் மக்கள் தொடர்பு துறைகளெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசின்னு சொன்னாலே பாருங்கள், உங்கள் ராசி சின்னம் என்ன? தராசு. எந்த ஒரு விஷயத்துலையுமே நடுநிலை தவறாத நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க துலாம் ராசிக்காரங்க நீங்கள். உங்களுக்கு அழகும் சரி, அழகான தோற்றமும் சரி, கனிவான பேச்சும் சரி, எல்லோரு இடத்துலையுமே எளிதில் பழகி காத்த போல லேசாக பழகக்கூடிய தன்மை கொண்டவங்களாக தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க இருக்கீங்க. கலை, அழகு சாதன பொருட்கள், அழகான விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபாடு இருக்கும். எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்மை என்ன தீமை என்ன அதெல்லாம் யோசிச்சு தான் நிதானமாக நீங்கள் முடிவே எடுப்பீங்க. அதே போல் பிரச்சனை ஒரு இடத்துல வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே துலாம் ராசிக்காரங்க இருக்கணும். பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதுலையும் சரி, சண்டை சச்சரவுகளில் சமரசம் செய்கிறதுலையும் சரி இந்த துலாம் ராசிக்காரங்க வல்லவர்களாக இருப்பீங்க. கலைத்துறை, ஆக்கப்பூர்வமான வேலைகளில் சிறந்து விளங்குவீங்க. அழகு சாதன பொருட்கள், வெள்ளி, வைரம், இந்த ஆடம்பர பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டிங்கன்னா அதிக லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதே போல் உங்களுக்கு பாருங்கள், புதுசாக நிறைய இடத்துக்கு போகணும், பயணம் செய்யணும் அப்படிங்கிறது பிடிக்கும். அதே போல் இந்த துலாம் ராசிக்காரங்க அதிகமாக தயக்கம் காட்டுவீங்க. சில நேரத்தில் இதனால் சில முடிவுகளை தள்ளி போடுவீங்க. இதை மட்டும் மாற்றிக்கணும். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி சில நேரத்தில் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்குவீங்க. இதையுமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இது ரெண்டையும் மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லதாக இருக்கும். இந்த துலாம் ராசியில் பாருங்கள், சித்திரையில் 3, 4ஆம் பாதம் இருக்குது. அடுத்து சுவாதி, அப்புறம் விசாகமில் 1, 2, 3ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் என்ன மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்களா 17ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை 1 பிறந்தாச்சு. தமிழ் புத்தாண்டில் 12 ராசிக்குமே கிரக சூழல் அப்படிங்கிறது வேறு வேறு பலனை தான் தருது. 12 ராசிக்கான பலனையுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். இப்போ நம்ம துலாம் ராசிக்கு இந்த புது வருடம் என்ன மாதிரியான ஆண்டு அமைய போகுது, அந்த வகையில் இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, தொழில், பணம், உடல் நலம், குடும்பம், காதல், திருமணம், இந்த முக்கிய அம்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சவால்கள் குறித்து பார்க்கலாமா? 2026 ஏப்ரல் 14 காலையில் பாருங்கள் 8:42 மணிக்கு சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டாக இருக்கக்கூடிய சித்திரை 1 பிறந்துச்சு. அதே போல் விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ ஆண்டில் இப்போ அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஆண்டில் 12 ராசிக்குமே கிரக அடிப்படையில் பலன் மாறுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் என்ன, எப்படி வழிபட்டால் செல்வ வளத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் மிகுந்த அதீத கவனம் தேவைப்படுதுங்க. இப்போ இருக்கிற மாதிரி அசால்ட்டாகவும் கவனம் இல்லாமலும் இருந்தால் சரிப்பட்டு வராது. கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி, அதுக்கப்புறம் வியாபாரம், படிப்பு, இந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் யோசித்து எடுக்கலை அப்படின்னா தவறான முடிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யோசி நிதானமாக முடிவு பண்ணுங்கள். பெரும்பாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த அவசரம், ஆவேசம், கோபம் இது எல்லாமே கட்டுப்படுத்தணும். கோபப்படாமல் நிதானமாக கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். கோபம், ஆவேசம், அவசரம் இது எல்லாமே கட்டுப்படுத்திட்டு பொறுமை, நிதானம் இது ரெண்டையும் கடைபிடிங்க. அப்போ பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். சனி பகவான் இந்த வருஷம் முழுசுமே 6ஆம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறாரு. குரு பார்வை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு இருக்க போகிறதுனால சில அற்புதமான மாற்றங்களும் வரும், ஏற்றங்கள், வெற்றி பெறக்கூடிய நிலையும் வரும். அதனால தான் கவனமாக இருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். எல்லா விஷயத்துலையுமே வெற்றி யோகம் பெறணும் அப்படின்னா நீங்கள் குரு பகவான் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். பணவரவு அபரிவிதமானதாக இதனால் நீங்கள் மாற்ற முடியும். கடனால் அவதிப்பட்டவங்களுக்கு பழைய கடனை அடைச்சி முடிக்கக்கூடிய யோகம் வரும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை வரும். வண்டி வாகன மாற்றத்திலே அனுகூலம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு இப்போ சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை ஏற்படும் யோகமும் இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் யோகம் இருக்குது. வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்குவீங்க பாருங்கள். பெரும்பாலும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களுமே நடக்கும். எல்லாமே ரொம்பவும் சீரியஸான வருடம், சீரியஸான மாதம் இது கிடையாது. நீங்கள் எப்படி நடத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ப பலன் மாறும். அதுதான் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இழுபறியாக இருந்து வந்த பல விதமான பிரச்சனைகளுமே அவங்களை விட்டு தீரும். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் ராகு இருக்கிறதுனால பெரும்பாலும் இறை வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சித்திரை மாதம் மறக்காமல் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுடுங்க. அது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே ஏற்படுத்தும். அபிராமி அந்தாதியை கேட்கறது, படிக்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு ஏற்றம் இது ரெண்டையுமே ஏற்படுத்தும். பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும். லாபம், சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்தி ஒன்று சேரும். இழுபறியாக இருந்த சிக்கல் மாறும். யோக பலன் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனை தீரும். எல்லா உறவுகளுக்குமே நல்லது செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்பட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வேலை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதை விட்டால் வேறு வேலை கிடைக்காது. இன்னொரு வேலையை தயார் செஞ்சுட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போகலாமான்னு கேட்டால் அப்படி போகலாம். வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலான்னா கண்டிப்பாக அது ரொம்ப மோசமான சூழலை ஏற்படுத்திடும். எந்த ஒரு மாற்றமும் தொழிலோ படிப்பில் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கோங்க. நிறைய நன்மை நடக்கும். கொடுத்த வாக்க குடும்பத்துலேயும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி உங்களால் காப்பாற்ற முடியும். பெரும்பாலும் எல்லா சுப காரியங்களுமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணம், நிம்மதி, மகிழ்ச்சி வரும். மனதில் இருந்து வந்த பயம் நீங்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த ஆரோக்கிய பாதிப்பு குறையுது. அதுவும் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய அமைப்பு. நல்ல மருத்துவர்கள், மருத்துவம் இந்த ஆலோசனை கிடைக்கும். துலாம் ராசியில் இருக்கிறவங்க மேல்மலையனூர் அங்காளம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் நல்ல ஒரு ஏற்றத்தையும் சிறப்பான உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அங்காளம்மனின் அருள் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான செல்வ நிலையை நீங்கள் பெறலாம். அதுவும் இந்த பய உணர்விலிருந்து முழுமையாக நீங்க முடியும்.
சூரிய பகவான் வந்து மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி வரும்போது இந்த சித்திரை பிறக்குது. மேச ராசியில் உச்சம் பெறக்கூடியதாகவும் இந்த சித்திரை மாதமும் தமிழ் புத்தாண்டு இது வருது. அதுவும் பராபவ வருடத்தின் முதல் மாதம் தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், சுப காரியங்கள் நிறையவே நடக்கும். இந்த சித்திரை மாதத்தில் நம்ம என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சித்திரை வருடத்தின் முதல் மாதம், சூரிய பயணம் தொடங்கும் ஒரு மாதம். 12 ராசிகள்லையுமே சூரியன் ஒவ்வொரு மாதமாக செஞ்சுருக்கும் பொழுது தமிழ் மாதம் பிறக்குது. அப்படி சித்திரை முதல் நாள் சித்திரை விசு ரொம்பவுமே விமர்சையாக கொண்டாடுவாங்க. அன்றைய தினம் பாருங்கள், காய்கறி பழ வகைகள், அதுக்கப்புறம் கண்ணாடி, இந்த தங்கம் வெள்ளி காசு எல்லாம் வச்சு முன்னாடி நாளே பூஜை அறையில் வச்சு அலங்காரம் செஞ்சு அடுத்த நாள் எந்திரிச்சு இந்த நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிற பொருட்கள் மீது கண் விழித்தால் அந்த வருடம் முழுக்குமே சிறப்பான உயர்வு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அது இப்போ வந்து நிறைய மக்கள் இடையில் பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்போல்லாம் யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் நல்லது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், எல்லா மக்களுமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடாகவே மாறிடுச்சு. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை இப்போ செய்கிறாங்க. அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய எல்லா சிறப்பு வாய்ந்த நல்லாளிலுமே நம்ம வந்து அம்மனின் அருளை பெறக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குங்க. இந்த மாதம் தமிழ் மாதத்தில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். ஏன்னா இந்த சித்திரை மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாட்கள் இந்த மாதத்தில் வருது. சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு, மதுரை தேர் திருவிழா, சித்திரை திருவிழா, மீனாட்சி திருக்கல்யாணம், சூரிய வழிபாடு, இது எல்லாமே மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதே போல் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவும் மீனாட்சி திருக்கல்யாணமும் அதுக்கப்புறம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடக்குது. இந்த சித்திரை மாதம் முதல் நாள்லேருந்து சூரியன் மேசராசியில் உச்சம் பெறார் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த மாதம் முழுவதுமே யார் ஒருத்தர் சூரிய வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்ய முடியுமா. அதே போல் கோடை காலத்தின் தொடக்கமாகவும் இந்த மல்லிகை பூக்கள் பூக்கும் காலமாகவும் இது பாருங்க இருக்குது. விவசாயிகள் இந்த மாதத்தில் புதிய விவசாய பணிகளை தொடங்குவாங்க. அதனால தான் சித்திரை மாதம் ரொம்பவுமே பிரகாசமான மாதம், செல்வம் மற்றும் புதிய தொடக்கத்துக்கு வழிவகுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறதுனால செல்வ வளத்தை பெருக்க செய்ய முடியும், நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் வந்து கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க. குலதெய்வ வழிபாடு சித்ரா பௌர்ணமியில் செய்கிறதுனால வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒவ்வொன்றா சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை மனசார செஞ்சுட்டு இந்த சூரிய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு இது எல்லாமே படிப்படியாக வர தொடங்கும். உங்களுக்கு வந்து இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இன்னுமே விரிவாக பார்க்கலாம். கலை ஆர்வம் நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னா அது வந்து துலாம் ராசி. இந்த பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதம் உங்கள் ராசி அதிபதி யார்? சுக்கிரன். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு சம சப்தமமான 7ஆம் இடத்துல உச்ச சூரியனோடு இணைஞ்சு தன்னோட வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரக சூழல் உருவாகுது. இந்த சூழல் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த நபர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டம் அதிகரிக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. மன முதிர்ச்சியோடு விவேகமாக வேகமாக நடந்துப்பீங்க. உங்களோட அனுசரணையான அணுகுமுறை எல்லா இடத்துலையுமே எல்லோர்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொது காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு செல்வாக்கு, கௌரவம் இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ உருவாகியிருக்கு. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உயர்வை ஏற்படுத்த முடியும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெற முடியும். அப்படி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும், புது விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும். கோபத்தை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். ராசிக்கு குரு பார்வை எடுக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். 1000 பிரச்சனை வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அனுசரித்து போக பாருங்கள். இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசில் ஒரு நிம்மதியான சூழல் வரும். வீட்டில் எல்லோருமே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. வீட்டுக்கு தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவீங்க. அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு பார்த்து பண்ணுவீங்க.
அவங்களோட தேவைகளை அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் பிரிந்து போயிட்ட மூத்த சகோதரர் மீண்டும் உங்கள் குடும்பத்தோடு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக தீர்க்கவே முடியாது, இந்த பிரச்சனை முடியவே முடியாது அப்படின்னு சில வழக்குகள்லாம் இருக்கும். தீர்க்க முடியாத வம்பு வழக்குகளில் கூட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் யோகம் இந்த ஒரு காலகட்டம் அமைச்சு தருது. இது சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாக்குவாதத்தை சரியாக வைக்கணும். மூத்த சகோதரர்கள்கிட்ட இருந்த பிணக்கு நிலை மாறும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரும்பாலும் கோபத்தை விட்டுட்டு நிதானமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்சது வரும், தொட்டது தொடங்கும். முன்னோர்களோட சொத்தை பிரிக்கிறதுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி குடும்ப சொத்து உங்களுக்கு உங்கள் பாகம் கரெக்டாக வந்து சேரும். உங்களுக்கு சாதகமாக பிரிச்சும் தருவாங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியம் இப்போ நல்ல ஒரு உயர்வுக்கு வருது. இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், மருத்துவ செலவு குறைஞ்சு காணப்படும். தந்தையோடைய ஆயுள் ஆரோக்கியம் இது ரெண்டுமே சிறப்பாக இருக்குது. தந்தையால் நிறைய ஆதாயம் ஏற்படுது. அதனால் பெரும்பாலும் தந்தைக்கிட்ட வீணான வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட பிறந்த சகோதரன் மற்றும் சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக தக்க சமயத்தில் பக்கபலமாக இருப்பாங்க. வீடு மாற்றம் செய்யலாம், இல்லை இடம் மாற்றம் செய்யலாம், தொழில் மாற்றம் செய்யலாம். அப்படிங்கிற அதாவது மாற்றம் செய்யக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. அதே போல் தொழில் வியாபார விரிவாக்கமாக பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் எல்லா இடத்துலையுமே சரியாக இருக்குது அப்படின்னு கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு உங்களுக்கான புதிய தொடக்கத்தை உருவாக்குங்க. கொஞ்சம் அடிக்கடி அலைச்சல் இருக்குங்க, அதனால தான் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு தவறான எண்ண அலைகள் மிகுதியாக இருக்கும். நட்பு வட்டாரத்தில் மன சங்கடம் வரலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாக்கியாதிபதி புதனோடு பரிவர்த்தனை செய்கிறதுனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் பாதிப்பு வருவது போன்ற பய உணர்வு மட்டும் இருக்கும். இதை விடுத்தாலே போதும், நல்லது. இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்தால் போதும். சில வளர்ச்சிகள் மட்டும் கொஞ்சம் தடை கொடுக்கும். ஆனால் குருவின் பார்வை படுது ஒரு இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். குரு பார்வை பட்ட இடத்தின் மூலம் நன்மைகள் வரும். அசையும் அசையா சொத்து சேர்க்கை உருவாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கி மருத்துவ செலவு குறையும். காது மூக்கு தொண்டை தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை இப்போ சரி செய்யக்கூடிய காலகட்டம். திருமண வாய்ப்பு கூடி வருது. திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட பாருங்கள், இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்க. திருமணத்துக்கு நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தானாக வந்து சேரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிற ஞானம் மிகுதியாக கிடைக்கும். கற்றுக்கணும். இது வரைக்கும் நல்லா படிக்காதவங்க கூட பாருங்கள், இப்போ நல்லா படிக்க தொடங்குவாங்க. மாணவர்களுக்கு அறிவுத்திறமை அதிகரிப்பது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மதிப்பெண்ணையும் பெறுவீங்க. சில மாணவர்கள்லாம் பாருங்கள், வேறு மொழி கற்றுக்கிட்டு அதில் ஆர்வமும் நல்ல வாய்ப்பையும் பெறுவீங்க. அதே போல் போட்டி தேர்வுகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது பரிசுகளும் பாராட்டுகளும் பெறக்கூடிய அமைப்பு உருவாகுது. பொருளாதாரத்தில் தன நிறைவு வரும். உழைப்பிற்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். விரும்பிய கடன் தொகை எளிதில் கிடைக்கும். ராசிக்கு குரு பார்வை பதிகிறதுனால வராத கடன்களுமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். இந்த பாலிசி முதிர்வு தொகை, பங்கு சந்தை முதலீடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அளவில் பணம் கை வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலர்லாம் பாருங்கள், அடமானத்தில் நகை வச்சுருப்பீங்க. அதை வச்சுட்டு எப்போ மீக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். அப்படி வரக்கூடிய வருமானத்தை வச்சு அடமானத்தில் இருந்த நகையை மீட்டு வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகுது. இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சரியாக பயன்படுத்திக்கணுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன்னு பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அத்தியாவசிய செலவு பண்ணுங்கள். ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள். அடமானத்தில் ஏதாவது பொருள் இருக்குன்னா அதை மீட்டுவாங்க. சொத்தாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, மீட்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அதனால் பண வரவு இருக்கும்போது அடமானத்தில் இருக்கிற சொத்தையும் பொருளையும் மீட்டுடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக இப்போ நிறைய அதிர்ஷ்டங்கள் உருவாகுது. அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும். பாலிசி முதிர்வு தொகை, பங்கு சந்தையில் பெரிய முதலீட்டில் நல்ல ஒரு பணம், இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயம் நடக்கும். பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இருக்குது. என்றைக்கும் விலைக்கு குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட சொத்தின் மதிப்பு பாருங்கள் இப்போ பல மடங்கு உயர்ந்திருக்கும். மனதில் திடமான சிந்தனை இருக்கும். ஜனனகால ஜாதகப்படி தசாபுத்தி சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேணால் சின்ன சின்னதாக உடல் பாதிப்பு வரலாம். குடும்பத்தில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சி நடக்கும். சுப செலவு வரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களோட வருகையால் நீங்கள் குதூகலம் அடைவீங்க. அதே போல் மாமனார் மாமியார் ஏற்பட்ட உளைச்சல் கூட தீரும். தாய் வழிபாட்டி நகை அசையா சொத்து ஏதாவது கிடைக்கும். கணவன் மனைவி உறவு வலுவாக இருக்குது. புதிய கடன் வாங்கி பழைய கடனை மட்டும் அடைக்கணும் அப்படின்னு கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க.
ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மறுக்கடன் தோன்றும். நீங்கள் வந்து செலவு பண்ணும்போது மட்டும் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். பிறந்த வீட்டிலிருந்து வர வேண்டிய சீதனம் இப்போ தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். உங்களோட வருமானம் அதை சீராக நீங்கள் பயன்படுத்தினா எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறலாம். அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள். பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல் கோபத்தை விடுத்துட்டு நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே படிப்படியாக அவங்கள வர தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மைகள் யாவும் உங்களை வந்து சேரும்.